சென்னை ஈசிஆர் ஈஞ்சம்பாக்கத்தில் நடந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் 8 பேர் 8 விதமான யோகாவை செய்து அசத்தி நோவா உலக சாதனை படைத்து உள்ளனர். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை ஈச்சம்பாக்கத்தில் உலக ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு அனஹாதா யோகா அகாடமி சார்பில் யோகா குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நோவா உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. அனஹாதா யோகா அகாடமியை சேர்ந்த 8 பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 8 விதமான யோகாக்களை செய்து அசத்தியுள்ளனர். 4ஆம் வகுப்பு மாணவி கிரிதிஷா என்பவர் கபோடாசனம் யோகாவை 30 நிமிடம் செய்து உலக சாதனை படைத்தார். இதேபோல் யூகேஜி மாணவர் பூமித்ரன் உபவிஷ்ட கோணாசன யோகாவை 40 நிமிடம் செய்து அசத்தினார். 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பூஜா தொடர்ந்து 45 நிமிடம் முட்டை மேல் அமர்ந்து வஜ்ராசனம் யோகாவையும், 4ஆம் வகுப்பு மாணவி ஜனனி 50 நிமிடம் லகு வஜ்ராசனம் யோகாவையும் செய்து சாதனை படைத்தார். 5ஆம் வகுப்பு மாணவர் மனிஷ் சர்வாங்காசனத்தையும், 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி அனுஷா கர்ப்பாசனம் யோகாவையும், ஐடி நிறுவன ஊழியர் பவானி ஆனந்தாசனாவையும், பேராசிரியர் ரேணுகா தேவி கர்ணபிதாசனம் யோகாவையும் இடைவிடாது 1 மணி நேரம் செய்து சாதனை படைத்துள்ளனர். எட்டு பேரும் 8 விதமான யோகாவை தங்களது திறமைகள் மூலம் செய்து அசத்தி நோவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்துள்ளனர். நோவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இவர்களின் திறமையை அங்கீகரித்து உலக சாதனை விருது மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்தியன் ஈவென்ட்ஸ் மற்றும் அரோரா இன்டர்நேஷனல் ஆகியவை இணைந்து நோவா கோல்டன் குரோன் மற்றும் நோவா பிரைட் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நடிகர் ஜான் கொக்கன் மற்றும் நடிகை பூஜா, நடன இயக்குனர் லீலாவதி ஆகியோர் கலந்து கொண்டனர். எப்பவுமே ஒரு 1 hour உங்களுக்காக எடுத்து நீங்க கண்டிப்பா உங்களுக்காக அந்த டைம் ஒரு 1 hour எடுக்கணும் ஒரு டேல. அதை நீங்க கொடுத்தீங்கன்னா everybody will be happy around you and so will you. ஒவ்வொருத்துக்கும் ஒரு போஸ்டர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதை புரிஞ்சு நம்ம பண்ணாலே நம்மளோட ஹெல்த் என்ன சொல்றது பாடி சோல் வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கும், அதே மாதிரி எனர்ஜியா இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நோவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் நிறுவனர் ராஜ்குமார் மற்றும் இயக்குனர் திலீபன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் அப்துல் காதர்.